ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம். ஒருவருக்கே எங்கள் ஆராதனையை செலுத்துகிறோம் தகப்பனே. துதிக்கு பாத்திரரே, நன்றியப்பா. எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்திருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். அதற்குரிய தடைகள், மன கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய கேள்விகள், எங்களுடைய பாரங்கள், நாங்கள் நின்று கொண்டிருக்கும் சூழ்நிலைகள் எங்களை காட்டிலும் நீ நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சத்திய வசனம், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். தேவன் உங்களில் மகிமைப்பட விரும்புகிறார். எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி இல்லையா? தேவன் என்ன செய்கிறாரா? உங்களில் மகிமைப்பட விரும்புகிறார். அவருடைய மகிமையை வானங்களும் சர்வ சேனைகளும் அவருடைய சர்வ படைப்புகளும் அவருடைய வல்லமையையும் மகிமையையும் அது பறைசாற்றி கொண்டிருக்கிறது. சங்கீதத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும், அவருடைய கரத்தின் கிரியைகள் ஒவ்வொன்றும் அவருடைய வல்லமையை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதா. ஆனா தேவன் நம்மில் என்ன செய்கிறாரா? மகிமைப்பட விரும்புகிறார். எவ்வளவு அவர் விரும்பினால், அவர் நமக்கு எந்த அளவுக்கு விசேஷித்த ஒரு இடத்தை கொடுத்திருந்தால், உங்களில் நான் மகிமைப்பட விரும்புகிறேன்னு சொல்வார் இல்லையா? வாசிக்கலாம். ஏசாயா 49:3 வசனம். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். நீங்க கேட்கலாம், இது இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்டது. இது இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்க தரிசன அதிகாரம். இது இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான், என்னை காட்டிலும் பெரிதானவைகளை செய்வான். கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் அவருடைய உடன் சுதந்திரராக இருக்கிறோம். உடன் சுதந்திரர் அப்படின்னா அவருக்கு சகோதரராக. அவர் என்ன பணியை செய்துவிட்டு சென்றிருக்கிறாரோ, அடுத்தது செய்யக்கூடிய இடத்துல யாருதான் இருக்கிறோம்? நீங்களும் நானும் தான் நின்று கொண்டிருக்கிறோம். வேதத்துல ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, அந்த தீர்க்க தரிசனங்கள் அது ஒரு முறை நிறைவேறுவது மாத்திரம் இல்லை. அது பல காலங்களாக அது ஒவ்வொருவருக்கும் அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும்? நிறைவேறி கொண்டே இருக்கும். இது இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இன்று விசுவாசிகளாகிய அவருடைய சரீரமாகிய சபைக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன்.
இந்த தாசன் அப்படிங்கிறது இன்றைக்கு தேவனுக்கு நாம பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகள் அவங்க வாழ்க்கையில எப்படி அவங்க உயர்ந்திருக்கணும், அவங்க சிறந்திருக்கணும், அவங்க விசேஷித்தவானவர்களாக இருக்கணும் நாம விரும்புகிறோமோ அதே எண்ணத்துல விருப்பத்துல அவர் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு நாம இதை வாசிக்கிறதா இருந்தா எப்படி வாசிக்கலாம் தெரியுமா? அவர் என்னை நோக்கி, நீ என் பிள்ளை, நீ என் பிள்ளை இஸ்ரவேலைங்கிற இடத்துல நீங்க ஒவ்வொருவரும் உங்க பேர் என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கொள்ளலாம். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் தான் இஸ்ரவேல், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் தான் சீயோன், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் தான் எருசலேம். இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். தேவன் காத்து கொண்டிருக்கிறார் நம்மில் மகிமைப்பட, உங்களில் மகிமைப்பட அவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த முதல் வசனத்தை பாருங்க, 1வது வசனம் 2வது வசனம். தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள். தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து, என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வைத்தார். தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள். இது எல்லாருக்கும் சொல்லப்படுகின்ற ஒரு நற்செய்தி. இது ஒரு சில குறிப்பிட்ட மக்களுக்கு மாத்திரம் இல்ல, ஒரு கூட்ட ஜனத்துக்கு மாத்திரம் இல்ல, எல்லோருக்கும் சொல்லப்படுகின்ற ஒரு நற்செய்தி. தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள். நீங்க சுவிசேஷத்துல எடுத்து வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த வசனமும் அததான் சொல்லுது, கவனியுங்கள். என்ன செய்யணுமா? அவருடைய வார்த்தைய கவனிச்சு என்ன செய்யணுமா? கேட்கணும். கவனியுங்கள், தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து. எப்ப அழைக்கிறாரா? உங்களுடைய தாயின் கர்ப்பத்துல இருக்கும் போதே அவர் அழைத்து விட்டார். இது நேற்று இன்றைக்கு நாளைக்கு வருகின்ற அழைப்பு இல்லை. அந்த அழைப்பை இன்றைக்கு வேண்டுமானால் நம்ம கவனித்து கேட்கலாம். ஆனால் அவர் அழைத்தது எப்பொழுதுதான்? தாயின் கர்ப்பத்தில். எவ்வளவு ஒரு நீடிய பொறுமை இல்லையா? எத்தனை நாட்கள் அவர் காத்து கொண்டிருக்கிறார் இல்லையா? எத்தனை வருடங்கள், இத்தனை வருடங்களும் அவர் பொறுமையாக அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரா? காத்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு வயசாகுது இல்லையா? நான் அடிக்கடி நினைப்பேன், எத்தனை வருடங்களை நான் வீணடித்து விட்டேன். அந்த அழைப்பு நமக்கு எப்பொழுதே கொடுக்கப்பட்டிருக்குதா? தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது. அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள். தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். தாயின் வயிற்றில் இருக்கையிலேயே அங்கு ஒரு திட்டத்தை அவர் என்ன செஞ்சிட்டாரா? வரைந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனம் பாருங்க. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து, என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வைத்தார். இது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அவருடைய பாதுகாப்பு, அவர் நம்மை உருவாக்குகிறது, நம்மை பத்திரப்படுத்துறது, நம்மளை என்ன நோக்கத்துக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறாரோ அந்த பிரிப்பரேஷன் அது என்ன செய்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கூர்மையான பட்டயமாக்கி அப்படிங்கிறது எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை. அவருடைய வார்த்தை தான் என்னது? கூர்மையான பட்டயம். அந்த கூர்மையான பட்டயம் நம்மை செதுக்கி கொண்டிருக்கிறது, நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறது அவருடைய திட்டத்திற்கு நேராக. அதனாலதான் முதல் வசனம் சொல்லுது, நீங்கள் கவனித்து கேளுங்கள். அந்த வார்த்தையை என்ன செய்யணுமா? கவனித்து கேட்கணுமா? அது நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறது, அதுவும் ஒரு நோக்கத்துக்காக.
ஒரு திட்டத்துக்காக. அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம நினைக்கிறோம் நம்முடைய கண்ணின் பார்வையில அநேக இக்கட்டுகளுக்கு நம்ம பார்த்து ஜாக்கிரதையாக நடக்கிறோம், நம்ம கவனித்து நடக்கிறோம். அநேக இக்கட்டுகளுக்கு நம்முடைய கால்களை நம்ம விலக்கி கொள்ளுகிறோம். நம்ம நினைக்கிறோம் எத்தனை மறைவான கண்ணிகளுக்கு நம்ம நீங்களாக்கி விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுல கண்ணி இருக்கிறது, இருந்தது, நாம தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதே தெரியாமல் எத்தனை இக்கட்டுகள், எத்தனை காரியங்கள். அதை நினைத்து பார்க்கும் பொழுதே அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு கிருபை நிறைந்தவர், எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு அக்கறையுள்ளவர், எவ்வளவு இரங்குகிற தேவன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த வசனம் ரொம்ப அழகான வசனம் பாருங்க. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி. அந்த மிஷன், அந்த நோக்கத்துக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா? உருவாக்கி கொண்டிருக்கிறார். தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து. எந்த நேரத்துல எப்படி பயன்படுத்தணும் அது வரைக்கும் நம்மை அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறாரா. நாம நினைச்சு நடக்கிறது இல்ல, நாம் நம்மை தற்காத்து கொள்றது இல்ல, நாம் நம்மை செதுக்கி நம்ம இந்த வழியில தான் நம்ம போகணும்னு நினைக்கிறது இல்ல. அவர் என்ன செய்யறாரா? பாதுகாக்கிறாரா. இதுதான் 91வது சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இந்த உலகத்துல பாதுகாப்பு இல்ல. சங்கீதக்காரர் ரொம்ப அழகா சொல்றாரு. சங்கீதம் 20வது அதிகாரம் 1வது வசனம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. தாவீது ராஜாவை விட சிறந்த ஒரு உடன்படிக்கையில இருக்கிறோம். என்ன உடன்படிக்கை தெரியுமா? சிறந்த வாக்குத்தத்தங்களின் மேல் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு உயர்வான உடன்படிக்கை. என் ஜெபத்தை அவர் கேட்பாராக அப்படிங்கிற இடத்துல இல்ல, என் ஜெபத்திற்கு அவர் பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். அந்த நிச்சயம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவருடைய நாமம் நமக்கு அடைக்கலமா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுங்கிற நாமம் நமக்கு என்னதான்? அடைக்கலம். பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த அடைக்கல பட்டணம்னு ஒண்ணு உண்டு. ஏதாவது பிரச்சனை செஞ்சு மாட்டிக்கொண்டவங்க தன்னோட உயிரை காப்பாற்றி கொள்ளணும் அப்படின்னா அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள போய் என்ன செய்து கொள்வாங்க? ஓடி ஒளிந்து கொள்ளுவாங்க. யாரும் அவங்களுக்கு தீங்கு என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. இன்றைக்கு நமக்கு அடைக்கல பட்டணம் யாரு தெரியுமா? இயேசு என்ற நாமம். இயேசு என்ற நாமம். இந்த உலகத்துல பாவம் இருக்கிறது, பாவத்தின் விளைவுகள் இருக்கிறது, சாபம் இருக்கிறது, சாபத்தின் விளைவுகள் இருக்கிறது, இருளின் அதிகாரம் இருக்கிறது. பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் அடைக்கல பட்டணமாக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரா? இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை இக்கட்டுகள் இருந்தாலும் அந்த நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அடைக்கலம் அப்படின்னா என்ன? வெயில்ல போய்கிட்டு இருக்கும் போது நமக்கு ஒரு நிழல், ஒரு அடைக்கலம் இல்லையா? வெள்ளத்துல போகும் பொழுது தண்ணி இல்லாத ஒரு கரை நமக்கு என்னது? அடைக்கலம். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நமக்கு ஒரு தீர்வு, ஒரு அடைக்கலமா இருக்கும். அது போல இயேசுங்கிற நாமம் விசுவாசிக்கு உயர்ந்த அடைக்கலம். இந்த நாமத்தை எத்தனை பேர் அடைக்கலமா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? எத்தனை பேர் ஒரு ஃபார்மலா, ஒரு சடங்காச்சாரமா, ஒரு பாரம்பரியமா இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? போய்கிட்டு இருக்கிறோம். இல்ல, இயேசுங்கிற நாமம் நமக்கு என்னது? உயர்ந்த அடைக்கலம். இந்த வசனம் முழுவதுமே ரொம்ப அருமையா இருந்தது. அடுத்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க.
அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. அந்த பரிசுத்த ஸ்தலம் இன்றைக்கு யாரா இருக்கிறோம் தெரியுமா? நீங்களும் நானும் தான். அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் உன்னில் மகிமைப்படுவேன். அவர் சும்மா சொல்லல, அதுக்கு என்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்து முடித்து விட்டு நமக்குள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? காத்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உங்களுக்குள் இருந்து உடைய புதிய ஆவியில் இருந்து. அவருடைய ஆவியும் நம்முடைய ஆவியும் இன்றைக்கு எப்படி இருக்குது? ஒன்றாக இருக்கிறது. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. இன்னைக்கு நீங்களும் நானும் கொடுத்திருக்கிற பலி என்ன பலி? இயேசு கிறிஸ்துவை சர்வாங்க தகன பலியாக என்ன செஞ்சிருக்கிறோம்? கொடுத்திருக்கிறோம். தேவன் இன்றைக்கு அப்படிதான் உங்களையும் என்னை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இன்றைக்கு ஆலயத்துக்கு போகும்போது ஆட்டுக்குட்டியை கையில பிடிச்சிட்டு போறோம்? பழைய ஏற்பாடு காலத்துல அது உண்டு இல்லையா? அந்த பலி இல்லாமல் தேவனால் அவர்களை பாதுகாக்கவோ ஆசீர்வதிக்கவோ முடியாது. அந்த தகன பலியாக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கும் என் சார்பிலையும் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? அடிக்கப்பட்டிருக்கிறார். இந்த பலியின் நிமித்தம் தான் அவர் தங்குகின்ற உறைவிடமாக நம்மை அவர் மாற்றி இருக்கிறார். அதனாலதான் இயேசு என்ற நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறது. உயர்ந்த அடைக்கலம் அவருடைய நாமம். இன்னைக்கு நீங்க என்ன பிரச்சனைகளை இருந்தாலும் அந்த நாமத்துக்குள்ள உங்களுக்கு புகலிடம் இருக்கிறது. அந்த நாமத்துக்குள்ள உங்களுக்கு திட நம்பிக்கை இருக்கிறது. அந்த நாமத்துக்குள்ள உங்களுக்கு சமாதானம் இருக்கிறது. அந்த நாமத்துக்குள்ள உங்களுக்கு கிருபை இருக்கிறது, மன்னிப்பு இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது, தயவு இருக்கிறது, பரிசுத்தம் இருக்கிறது. உங்களுக்கு இன்னைக்கு என்ன தேவையோ அதில் இருக்கிறது. உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறது. அடுத்த வசனம் அவர் சொல்றார் பாருங்க, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே என்ன செய்வோம்? கொடியேற்றுவோம். நாம இருக்கிற காலத்துல தாவீது ராஜா என்ன செய்யல? இல்ல. ஆனா அந்த ரட்சிப்பை குறித்து எவ்வளவு சந்தோஷத்தோட அவர் எழுதியிருக்கிறார் பாருங்களேன். ரட்சிப்பினால் களி கூர்ந்து. இன்றைக்கு ஒரு விசுவாசி ரட்சிப்பினால் நம்ம களி கூறுகிறோமா? தினத்தினும் காலையில எழுந்த உடனே அவர் என்னை ரட்சித்திருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா நம்ம முன்னாடி வருதா? நம்முடைய பிரச்சனை வருதா? எது வருது? பிரச்சனைகள் வருது. அவருடைய ரட்சிப்பினால் அவர் என்ன செய்யறாரா? மகிழ்ந்து களி கூர்ந்து. இந்த ரட்சிப்பு சின்ன விஷயம் எல்லாம் இல்ல. தேவன் உங்களில் மகிமைப்பட விரும்புகிறார். சின்ன விஷயத்துல இருந்து அவர் நம்மை ரட்சித்து அவர் மீட்டு எடுக்கவில்லை. மரித்து போய் நித்தியமாக ஒரு மரணத்துக்கு பாத்திரவானாக இருந்தோம். மரித்து போய் இருந்தோம். தேவனிடம் இருந்து ஒரு நித்திய பிரிவு, ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு அந்நியராக இருந்தோம். மீட்கவே முடியாத இடத்தில் இருந்தோம். அப்படிப்பட்ட இடத்திலிருந்து நம்மை மீட்பதற்கு அவருடைய ஸ்தானத்திலிருந்து இறங்கி வந்தாரா? எவ்வளவு பெரிய கிருபை! அதை பெற்றுக்கொள்றதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு? அந்த இடத்துக்கு போறதுக்கு கூட நமக்கு என்ன கிடையாது? தகுதி கிடையாது. பாத்திரவான் இல்லை. அதனாலதான் வசனம் சொல்லுது, அடிமையின் கோலம் எடுத்தார். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் கோலம் எடுத்து எல்லாத்துல இருந்தும் மீட்டு இருக்கிறாராம். இந்த கடன் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னா, கடன் கொடுத்தவங்க நம்ம எவ்வளவு கடன் வாங்கி இருக்கிறோம், அந்த அசல் எவ்வளவு, வட்டி எவ்வளவு, ஒவ்வொரு மாசத்துக்கும் எத்தனை வட்டி, இன்றைக்கு வரைக்கும் எவ்வளவு கொடுக்க வேண்டும்ங்கிற ஒரு லிஸ்ட் என்ன செஞ்சிருப்பாங்க? வச்சிருப்பாங்க இல்லையா?
அது போல நம்முடைய அக்கவுண்ட்ல என்ன அசல் இருந்ததோ, என்ன வட்டி இருந்ததோ, இன்றைக்கு வரைக்கும் என்ன இருக்கிறதோ எல்லாம் அவரது ரத்தத்தின் மூலம் அங்கு கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். அதன் மூலம்தான் நம்ம ரட்சிப்பை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், பெற்று கொண்டிருக்கிறோம். அதனாலதான் அவருடைய வசனம் சொல்லுது, நீ தைரியமா என்கிட்ட வா, நான் உன்னில் மகிமைப்பட விரும்புகிறேன். அது நேற்று இன்றைக்கு நான் போட்ட திட்டம் அல்ல, உன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே, அப்பொழுதே நான் உன்னை என்ன செஞ்சுட்டேன், தெரிந்து கொண்டேன். அந்த நிமிடத்திலிருந்தே உன்னை நான் காத்து கொண்டு வருகிறேன். என் கரத்தின் நிழலினால் உன்னை நான் காத்து. யாரோட கரத்தின் நிழலினால் நம்ம காக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமா? அவருடைய கரத்தின் நிழலினால். நீங்க இதெல்லாம் உங்க சிந்தனைகளுக்கு நீங்க கொடுங்க. உங்க பிரச்சனைகள்ல அப்படியே நீங்க மேல வருகிறத நீங்க என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஒரு கனம் இல்லாத பொருளை தண்ணிக்குள்ள நீங்க அமிழ்த்துறீங்க, கையை எடுத்துட்டா அது என்ன செய்யும், மேல வரும். அதால தண்ணிக்குள்ள என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், இதுக்கு மேல எனக்கு வழியே இல்லை, அவ்வளவுதான் அப்படிங்கிற இடத்துல நீங்க இருந்தாலும், அவருடைய நாமத்தை நீங்க உயர்த்தி பார்க்கும் பொழுது, அந்த ரட்சிப்புல நீங்கள் மகிழும் பொழுது, அந்த ரட்சிப்புல எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார், நான் என்னவாக இருக்கிறேன், அவர் எதை விரும்புகிறார், எதில் அவர் மகிமைப்பட விரும்புகிறார், இத உங்க சிந்தனைகளுக்கு நீங்க கொடுத்து பாருங்க. அப்படியே பிரச்சனைக்கு மேல நீங்க என்ன செஞ்சிருவீங்க, வந்துருவோம். இதுலதான் அவர் மகிமைப்படுகிறார். பிரச்சனைகளுக்கு மேல வருகிறது தான் அவர் மகிமைப்படுகிறார்னு அர்த்தம். அதுலதான் அவர் விருப்பமாக இருக்கிறார். பிரச்சனைகளுக்கு உள்ள இருக்கிறது இல்ல, பிரச்சனைகளுக்கு கீழே இருக்கிறதுக்கு இல்ல. அதுதான் வசனம் சொல்றார் பாருங்க, நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடி ஏற்றுவோம். கொடி ஏற்றுறது அப்படிங்கிறது உயர்த்துறது. எல்லா பிரச்சனைகளுக்கும் மேல அவருடைய நாமத்தை அங்க தாவீது ராஜா என்ன செஞ்சாரா, உயர்த்தினார். இன்றைக்கு இந்த வெற்றியை நாம ஏன் பாக்குறது இல்லை அப்படின்னா, பிரச்சனைகளுக்கு மத்தியில அவருடைய நாமத்தை உயர்த்துறது இல்ல, நம்ம பிரச்சனைகளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், உயர்த்திக்கிட்டு இருக்கிறோம். சூழ்நிலைகளை, அதுக்கு என்ன காரண காரியங்கள், இது எப்படி ஆகும், நம்முடைய அறிவு, உலக அனுபவம், இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம், உயர்த்தி கொண்டிருக்கிறோம். அடுத்து வருகிற வசனம் பாருங்க, 6வது வசனம். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை இரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் இரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை இரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தாவீது ராஜா சொல்றாரு, நீங்கள் ஒவ்வொருவரும் ஆவியானவரால என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க. அப்போ உங்க சூழ்நிலைகள்ல நீங்க ரட்சிக்கப்படுவீங்க அப்படிங்கிறது எவ்வளவு நிச்சயம் இல்லையா? தேவன் அப்படிதான் உங்களை பார்க்கிறார். ஆனா அதை நீங்க அறிந்திருக்கிறீங்களா? இங்க தாவீது ராஜா என்ன செஞ்சிருக்கிறார், தாம் அபிஷேகம் பண்ணினவரை கர்த்தர் ரட்சிக்கிறார் என்பதை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். நோயிங் காட். எப்படி அவரை அறிகிறோம் ரொம்ப முக்கியம். பிரச்சனைகள்ல தோத்து போறது இல்ல, நீங்க நோயோட இருக்கிறது இல்ல, நீங்க கட்டுகளுக்குள்ள இருக்கிறது இல்ல, பாரத்தோட இருக்கிறது இல்ல, கண்ணீரோட இருக்கிறது இல்ல. தேவன் உங்களில் மகிமைப்படுகிற ஒரு வாழ்வு வாழ அவர் விரும்புகிறார். தேவன் மகிமைப்படுறதுன்னா என்ன? அவருடைய வல்லமை, அவருடைய இயல்பு, அவருடைய வாழ்வு, அவருடைய நோக்கம், சித்தம், அதெல்லாம் நம்மில் வெளிப்படுறதுதான் தேவன் மகிமைப்படுறது. மறுபடி சொல்றேன், அவருடைய வல்லமை, அவருடைய ஆற்றல், அவருடைய இயல்பு, அவருடைய வாழ்வு, அவருடைய நோக்கம், அவருடைய சித்தம், அவருடைய திட்டம், இதெல்லாம் நம்மில் வெளிப்படும் பொழுதுதான் அவர் அங்கு மகிமைப்படுகிறார்.
இதுக்குதான் அவர் நமக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். ரதங்கள் குதிரைகள் அப்படின்ன உடனே எங்கிட்ட குதிரை இல்ல ரதம் இல்லைன்னு நினைக்காதீங்க. இது உங்க படிப்பை குறிக்கிறது, உங்க அந்தஸ்தை குறிக்கிறது, நீங்க வைத்திருக்கின்ற பொருளை குறிக்கிறது, நீங்க நம்பிக்கை வச்சிருக்கிற மனிதரை குறிக்கிறது. நீங்க எது மேல உங்க நம்பிக்கை, உங்க பலோன்ஸ் நீங்க நினைக்கிறீங்களோ அத குறிக்கிறது. ரதங்கள் குதிரைகளை குறிச்சு மேன்மை பாராட்டுறாங்க. ஆனா நான் எதை குறிச்சு மேன்மை பாராட்டுறேன்? கர்த்தருடைய நாமத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். மேன்மை பாராட்டுகிறேங்கிறது புகழ்ந்து சொல்றது இல்ல, அதை உயர்த்துகிறது, அதை முதன்மைப்படுத்துகிறது. ஒரு கூட்டத்துக்கு ஒரு பெரிய விஐபி வராரு, அவரை முதன்மைப்படுத்துறது, அவரை கௌரவிக்கிறதுனா என்ன? எல்லாத்துக்கும் முன்பதாக அவருக்கு ஒரு முதன்மையான இடம் கொடுக்கிறது இல்லையா? அது போல கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவது அப்படிங்கிறது உங்க சூழல்களுக்கு மத்தியில, உங்க வாழ்க்கையில, உங்களுடைய எண்ணங்கள்ல அவர் எதை விரும்புகிறாரோ, அவர் எதை செய்திருக்கிறாரோ, அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, அவருடைய நோக்கம் என்னவோ அதற்கு முதலிடம் கொடுப்பது. இதுதான் நீங்க அவரை உயர்த்துவது. அவரை புகழ்ந்து பாடுறது மட்டும்தான் நம்ம மேன்மைப்படுத்துறது, உயர்த்துறது. நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு அரை மணி நேரம் அவரை ஆராதிக்கிறேன், ஒரு அரை மணி நேரம் ஒருத்தங்களுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லி கொடுக்கிறேன், யாராவது கேட்டாங்கன்னா ஆமா ஆமா ஏசுங்கிற நாமம் பெரிய நாமம் தான் அப்படின்னு சொல்றது மாத்திரம் இல்ல. அது உங்க வாழ்க்கையில உயர்த்துகிறது ஆகாது. உங்க வாழ்க்கையில நீங்க செயல்படுகிற ஒவ்வொரு காரியங்கள்லையும் அந்த நாமத்தை உயர்த்துறது. ஏன்னா அந்த நாமம் ஒரு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறது. இங்க தாவீது ராஜா சொல்றார் பாருங்க, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் இந்த உலக ராஜ்யத்தை போல் செயல்படுவது இல்லை. அது வித்தியாசமான பிரமாணங்கள் விதிகளாலையும் வித்தியாசமான கோட்பாடுகளாலையும் அது இயங்கி கொண்டிருக்கிறது. அதனாலதான் அது வித்தியாசமான பலன்கள் அது என்ன செய்து கொடுக்கிறது. உதாரணத்துக்கு, இந்த உலகம் ஒரு காரியத்தை குறிச்சு பயப்படலாம், கலங்கி நிற்கலாம். ஆனா தேவனுடைய ராஜ்யம் சமாதானமாக இயங்கக்கூடியது. அது எதை குறிச்சும் பயப்படுறது கிடையாது. உலகம் ஒரு காரியம், பொருளாதாரமோ இல்ல பொருளாதார குறைவுன்னு சொல்லி கலங்கி நிற்கலாம். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல எந்த பொருளாதார குறைவும் கிடையாது. அத குறித்த பதட்டம் கிடையாது. அங்கு செழிப்பு தான், அங்கு பாதுகாப்பு தான், அங்க ஆசீர்வாதம் தான், அங்க கண்ணீர் கிடையாது. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். பரலோக ராஜ்யத்துல உம்முடைய சித்தம் செயல்படுவது போல இந்த பூமியிலையும் செய்யப்படுவதாக. பரலோக ராஜ்யத்துல அது தேவனோட விருப்பத்தின்படி நடக்குது. இந்த பூமியில அது நடக்கணும் அப்படின்னா நம்முடைய ஒத்துழைப்பு தேவை. அந்த ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கறத நீங்க தெரிந்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னாதான் உங்களால ஒத்துழைக்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரலோக ராஜ்யம் ஏதோ பக்கத்துல இருக்கிற ஒரு ராஜ்யம் நினைக்காதீங்க. நீங்க விசுவாசிகளா இருந்தா அந்த ராஜ்யத்துக்குள்ளதான் இருக்கிறீங்க. ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா எப்படி இருக்கிறாரா? சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலம் அதை நமக்கு என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்து விட்டார். கொலோசியர் 1:13 வாசிக்கலாம். இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி
தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளின் ராஜ்யத்தினின்று நம்மை விடுதலையாக்கி அவரது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள எப்படி போறது, நான் எப்படி அதுக்குள்ள போக முடியும் நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நீங்க ஆவியில மறுபடியும் பிறக்கும் பொழுதே அந்த ராஜ்யத்துக்குள்ளதான் என்ன செய்றீங்க, பிறக்கிறோம். நான் மறுபடியும் சொல்றேன், ஆவியில நீங்க மறுபடியும் பிறக்கும் பொழுதே என்னதான் செய்றோம், தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவர்களாக என்ன செய்றோம், பிறக்கிறோம். உங்களுக்கு புரியும்படி ஒண்ணு சொல்றேன். ஒரு ராஜா ராணி, நம்ம இங்கிலாந்து ராணியையே எடுத்துக்கொள்வோமே, அவங்க குடும்பத்துல பிறக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், அந்த ராஜா ராணிக்கு பிள்ளையாக என்ன செய்யணும், பிறந்தாலே அந்த குடும்பத்துக்கு என்ன செஞ்சிருவோம், போயிருவோம் இல்லையா? அது போல இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது ஆவியில் மறுபடியும் பிறக்கும் பொழுதே நீங்க தேவனுடைய பிள்ளையாக தான் நீங்க என்ன செய்றீங்க, பிறக்கிறோம். இதுக்கு உங்களோட சுயம் தேவையில்லை, உங்க செயல்கள் தேவையில்லை, நீங்க எந்த இடத்துல நிக்கிறீங்க தேவையில்லை, எந்த இடத்துல இருந்து வந்திருக்கிறீங்க தேவையில்லை, நீங்க யாரா இருக்கிறீங்க தேவையில்லை. அவரை விசுவாசிக்கும் பொழுதே அந்த குடும்பத்திற்குள் ஒருவராக நீங்கள் பிறக்கிறீர்கள். தாமாகவே பிறக்கும் பொழுதே அந்த ராஜ்யத்திற்கு உரியவர்களாக நீங்க என்ன செய்றீங்க, பிறக்கிறீங்க. எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லையா? தேவனை அப்பா என்று அழைக்கக்கூடிய தகுதியோடு அவருடைய குடும்பத்தின் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரத்தையும் வாழ்வையும் வாழக்கூடிய அந்த அதிகாரத்தோடு அதற்கென்றே பிறந்தவர்களாக நாம் இருக்கிறோம். எப்பேற்பட்ட ஸ்லாக்கியம் இல்லையா? அவருடைய ராஜ்யத்தின் சுதந்திரத்தை அனுபவிக்க பிறந்தவர்களாக நாம இருக்கிறோம். அவருடைய வல்லமை உங்களை வெளிப்பட காத்து கொண்டிருக்கிறது. தினம் தினம் என்றைக்காவது இல்லை. ஒரு விசுவாசியோட வாழ்க்கையில ஒரு சில மாதங்களுக்கு ஒரு முறை, இல்ல வருடங்களுக்கு ஒரு முறை, இல்ல என்றைக்காவது ஒரு முறை, இல்ல என்றைக்காவது ஒரு அனுபவத்துல நான் அந்த கிருபைய பாக்குறேன், அந்த தயவை பாக்குறேன், அப்படி இல்லை. ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும், ஒவ்வொரு காரியங்கள்லையும், ஒவ்வொரு பாதைகள்லையும், எந்த இடத்துல நம்ம நின்று கொண்டிருக்கிறோமோ, இன்றைக்கு அவர் என்னிடம் எப்படி பேச போகிறார், எப்படி அவரை வெளிப்படுத்த போகிறார், எப்படி அவர் என்னை பாதுகாக்க போகிறார், அதை நம்ம என்ன செய்யணுமா, எதிர்பார்க்க வேண்டும். ஒரு விசுவாசி என்ன செய்யணும், எதிர்பார்க்க வேண்டும். இப்படிதான் அவர் நம்மை படைத்திருக்கிறார். நம்ம தனித்து வாழும்படி இல்லை, நம்முடைய பலத்தை மேன்மை பாராட்டும்படி இல்லை, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படி நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், படைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம சுய பலத்துல வாழும்படி அவர் நம்மை உருவாக்கவில்லை. அவருடைய ராஜ்யம் அவருடைய வார்த்தையின்படி செயல்படுகிறது. அதனாலதான் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், சொல்கிறார். அவருடைய வார்த்தையின்படிதான் அவருடைய ராஜ்யம் செயல்படுகிறது. அவருடைய வார்த்தையில அது எப்படி செயல்படுங்கிற விதி இருக்குது. அந்த வார்த்தையை நீங்க அறிந்து கொள்ள அந்த விதிகளுக்குள்ள உங்களால என்ன செய்ய முடியும், போக முடியும். இயல்பாகவே நீங்க கொண்டு போகப்படுவீங்க. அது கடினமான காரியம் கிடையாது. தேவன் மகிமைப்படுறதுனா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். மத்தேயு 9:6-7-8. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். அடுத்த வசனம். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தேவனை எப்ப மகிமைப்படுத்தினாங்களா? தேவனுடைய வல்லமையை பார்க்கும் பொழுது. நடக்கவே முடியாத ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது மக்கள் என்ன செஞ்சாங்களா, மகிமைப்படுத்தினாங்களா. அவருடைய வல்லமை வெளிப்படும் பொழுது. எனக்கு ஒரு சாட்சி ஞாபகம் வருது. இந்த கொரோனா டைம்ல இந்த சத்தியத்தை நாங்க அநேகருக்கு சொல்லி கொடுத்தோம். அது தாழ்மையா ஏற்றுக்கொண்டவங்க
மரணப்படுக்கையில இருந்து சரியானதை நாங்க என்ன செஞ்சோம்? பார்த்தோம். இதை கேள்விப்பட்ட ஒரு சகோதரி, ஒரு தேவனை அறியாத ஒரு சகோதரியோட நம்பரை எனக்கு கொடுத்திருந்தாங்க. அவங்க கிட்ட நான் பேசும் பொழுது அவங்க சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, 90% மேல என் கணவருடைய நுரையீரல் என்ன செய்யப்பட்டது? பாதிக்கப்பட்டது. டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னோட திருப்திக்காக என் கணவரை நாங்க என்ன செஞ்சிருக்கிறேன்? வைத்திருக்கிறேன். அப்போ நான் கேட்டேன், இந்த இடத்துல உங்க கணவர் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, நீங்களும் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா இயேசு கிறிஸ்து இதுல என்ன செய்திருக்கிறார்? விடுதலை கொடுத்திருக்கிறார், வாழ்வு கொடுத்திருக்கிறார். உங்களால பெற முடியும், நீங்க விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, என் கணவருக்கு அவரோட உயிரை திரும்ப கொடுக்க முடியுமானால் நான் அவரை விசுவாசிக்க தயார். நீங்க எனக்கு நான் சொல்றத கொஞ்சம் தாழ்மையா கேட்டீங்க அப்படின்னா, அதை நீங்க நம்பினீர்கள் என்றால் உங்களால அதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் நம்புறேன், எனக்கு நீங்க சொல்லித்தாங்க அப்படின்னாங்க. சுவிசேஷத்தை சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு அத்தாரிட்டி பிரேயர் செய்தேன். செஞ்சுட்டு நான் வச்சுட்டேன். சாயங்கால நேரத்துல நான் மறுபடியும் கூப்பிடும்போது எனக்கு அவங்க ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட நான் பேச ஆரம்பிச்சு ஒரு 10-15 நாள் அந்த நிலைமை மோசமாகிக்கிட்டே தான் போச்சுது. ஆனா அவங்க எனக்கு முழு ஒத்துழைப்பை என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க. என்னோட போனை அவங்க ஆசையா எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு சத்தியம் புரியாது, இந்த வார்த்தைகள் அவங்களுக்கு என்ன செய்யாது? புரியாது. நம்ம சொல்லும் பொழுதுதான் அவங்களுக்கு அதை என்ன செய்யும்? புரியும். இதெல்லாம் சொல்ல சொல்ல அந்த 15 நாளைக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட். அவங்களோட கணவர் முழு சுகத்தோட வீட்டுக்கு என்ன செஞ்சுட்டாரு? வந்துட்டாரு. இது நான் உங்களுக்கு சின்ன சாட்சியா சொல்றேன். நடந்தது ஒரு பெரிய சாட்சி. அவங்க கிட்ட சாட்சியை ரெக்கார்ட் பண்ணி கேட்கும் பொழுது அவங்க ரெக்கார்ட் பண்ணி கொடுத்திருந்தாங்க. அதை நான் இப்ப ரீசெண்டா தான் ஒருத்தங்களுக்கு அனுப்புறதுக்காக கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நான் இந்த சுவிசேஷத்தை சொன்ன முதல் நாள் அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கு. என்ன அற்புதம் அப்படின்னா, என்கிட்ட கூப்பிட்டாங்க. நான் அவங்களோட சுவிசேஷம் சொல்லி ஜெபிச்சு முடிச்ச உடனே என்னைய கூப்பிட்டாங்க. என்ன கூப்பிட்டாங்க அப்படின்னா, அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் எல்லாம் பற்றாக்குறை, நாங்க யாரு பிழைப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியுதோ அவங்களுக்கு தான் ஆக்சிஜன் என்ன செய்ய போறோம்? கொடுக்க போறோம். உங்க கணவர் அந்த லிஸ்ட்ல என்ன செய்யல? இல்ல, அதனால நீங்க கொண்டு போங்க. இல்ல வேற ஹாஸ்பிட்டல்ல நீங்க கொண்டு போய் வச்சு பாக்குறதா இருந்தா நீங்க என்ன செய்யுங்க? பாருங்க. சொல்லிட்டாங்க. நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், தேவன் உலகத்துல உள்ள எல்லாருக்குமே ஆக்சிஜன் என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். உங்க கணவர் ஒருவருக்கு அவர் ஆக்சிஜன் கொடுக்க மாட்டாரா? நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் ஜெபித்து விட்டு இருந்தேன். 1/2 மணி நேரத்துல அவங்க என்ன கூப்பிட்டு சொன்னது என்ன அப்படின்னா, ஒரு சிலிண்டருக்கு தானே சிஸ்டர் நீங்க ஜெபிச்சீங்க, ஒரு லோடு சிலிண்டர் ஹாஸ்பிட்டல் முன்னாடி என்ன செய்யுது? நிற்கிறது. அந்த மேனேஜ்மெண்ட் சொன்னாங்களா, நாங்க ஆக்சிஜனே கேட்கலையே அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த ஆக்சிஜன் பக்கத்துல உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதிகப்படியா இருக்குன்னு சொல்லி அவங்க பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? அனுப்பி இருக்கிறாங்க. இந்த அற்புதம் அவங்களுக்குள்ள பேசி இருக்கிறது. தேவனை அறியாதவர்கள் அவருடைய வல்லமையை பார்த்துதான் தேவனை என்ன செய்வாங்க? அறிந்து கொள்வாங்க. அது ஒவ்வொரு நாளும் அவங்க சின்ன சின்ன விஷயங்கள்லயும் அவருடைய வல்லமையை அவங்க பார்த்துக்கிட்டே வந்திருக்கிறாங்க. ஒரு சமயத்துல என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. நர்ஸ் போன் பண்ணி, உங்க கணவர் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இடத்துல இருக்கிறாரு, உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க உடனே எனக்கு போன் பண்ணாங்க. நான் இயேசுவின் நாமத்தினால ஜெபிச்சுட்டு அவருடைய வல்லமையெல்லாம் சொல்லி தைரியப்படுத்திட்டு, நீங்க இப்ப போன் பண்ணி கேளுங்க, அங்க உங்களுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அடுத்து ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அவங்கள கூப்பிட்டு கேட்கிறேன், நீங்க நர்ஸ்ட கேட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லையே, கேட்கலையே அப்படின்னாங்க. டாக்டர்கிட்ட கேட்டீங்களா? இல்லையே, கேட்கலையே. ஏன் கேட்கல? எங்க அப்பா கிட்ட ஒரு பிரச்சனையை கொடுத்தா எனக்கு அங்க நான் சந்தேகப்பட மாட்டேன். ஏன்னா என் அப்பா என்ன செய்வாரு? செஞ்சு முடிச்சிருவாரு. நீங்க தானே சொன்னீங்க அவர் என்னோட அப்பான்னு சொல்லி இருக்கிறீங்க. அவர் பார்த்து கொள்ளுவார். நான் ஏன் நர்ஸ்ட கேட்கணும்? நான் அவர்கிட்ட சொல்லி இருக்கிறேன், நாளைக்கு மதியானம் நான் ஹாஸ்பிட்டல் போகும் பொழுது என் கணவர் படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து என்னை ரிசீவ் பண்ணணும். கேட்கல. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து மாதிரி இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லைன்னு சொல்லி நான் அதிசயப்பட்ட ஒரு சாட்சி அவங்க. மறுநாள் எப்ப வரும்னு சொல்லி நான் காத்து கொண்டிருந்தேன். நான் அவர்கிட்ட ஜெபிச்சது என்ன அப்படின்னு சொன்னா, உங்க நாமத்தை நான் சொல்லிட்டேன். நீங்க சொல்ல வேண்டிய வேலையை உங்களுக்கு நான் என்ன செஞ்சுட்டேன்?
செஞ்சுட்டேன். அதை நடத்த வேண்டிய பொறுப்பு யாரோடது? உங்களோடது. உங்க ஊழியக்காரருடைய வார்த்தையை நிறைவேற்றுவது யாரோட பொறுப்பு? உங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நான் நன்றி சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். மதியானம் நான் ஃபோன் பண்ணி கேட்கும் போது அவங்க சொன்னது என்னன்னா, சிஸ்டர், நான் இன்னைக்கு போகும்போது என் கணவர் படுக்கையில் எழுந்து உட்கார்ந்திருந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரொம்ப அருமையான ஒரு சாட்சி, அற்புதமான ஒரு சாட்சி. 25 நாள்ல அவர் சரியாகி வீட்டுக்கு வந்துட்டாரு. அதுக்கடுத்து ஒரு ஜெனரல் செக்கப்புக்கு ஒரு டாக்டர்கிட்ட போனாங்க. போயிட்டு வந்து அவங்க என்கிட்ட அழுதாங்க. சிஸ்டர், என் கணவர் என்ன மாதிரி இடத்துல இருந்தார் அப்படிங்கிறது இந்த டாக்டர் சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சது. அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு, இப்படிப்பட்ட ரிப்போர்ட்ல உள்ள ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கணும்? இறந்திருக்கணும், அப்படி இல்லாட்டி கோமா ஸ்டேஜ்ல இருக்கணும். இவர் எப்படி இப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த சாட்சியில அவங்க சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, அவங்க ஒவ்வொரு வார்த்தை சொல்லும் போது நான் பிரைஸ் தி லார்ட்னு சொல்லுவேன். நீங்க பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, ஏன்னா உங்களுக்கு நன்மையை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? செய்திருக்கிறார். அந்த பிரைஸ் தி லார்ட் அப்படிங்கிற வார்த்தைய அன்றுதான் என் வாயில முதன்முறையாக நான் சொன்னேன். அழுதாங்க அவங்க. தேவனை அவங்க மகிமைப்படுத்தும் போது அவங்களுக்கு என்ன வருது? கண்ணீர் வருது. அவருடைய வல்லமையை பார்த்து, அவருடைய வல்லமையை பார்க்கும் பொழுது தேவனுடைய நாமம் என்ன செய்யும்? மகிமைப்படும். நிறைய சம்பவங்கள் இருக்கு. சுவிசேஷத்துல எடுத்து பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அற்புதம் செஞ்ச ஒவ்வொரு சம்பவங்களும் தேவனை அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள். எப்போ தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டுச்சு? அவங்க நோயோட இருக்கும் பொழுதா, இல்ல சுகத்தை பார்க்கும் பொழுதா? சுகத்தை பார்க்கும் பொழுது. ஆனா இன்றைக்கு விசுவாசிகளோட நிலைமை எப்படி இருக்கு? நான் நோயோட இருக்கிறது தான் அவருக்கு மகிமைங்கிற நிலைமைக்கு சாத்தான் என்ன செஞ்சிருக்கிறான்? கொண்டு போயிருக்கிறான். எவ்வளவு ஒரு வஞ்சகமான நிலைமை இல்லையா? வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். நான் நோயோட இருக்கிறது அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். யோபுக்கு பிரச்சனை இல்லையா? அங்க பவுலுக்கு முள் இல்லையா? பவுலோட முள் என்னன்னே அவங்களுக்கு என்ன செய்யல? தெரியல. பவுலோட முள் நோயாக இருந்தால் அவரை அடித்து, அவர் மரணம் வருகிற வரைக்கும் அடித்து ஊருக்கு வெளியில தூக்கி அவரை போட்டிருப்பாங்க. அப்போஸ்தலர்கள் எல்லாம் போய் ஜெபித்து அவரை எழுப்பி விட்டுருப்பாங்க. யூதர்கள் கல்லெறிஞ்சாங்க அப்படின்னு சொன்னா சாதாரணமா எரிய மாட்டாங்க. செத்து போயிட்டாங்கன்னு தெரியற வரைக்கும் என்ன செய்வாங்க? கல்லெறிவாங்க. அப்போஸ்தலர்கள் அவரை எழுப்பி விட்ட உடனே மறுநாளே கலிலேயாவுக்கு 50 மைல் தூரம் நடந்து போய் சுவிசேஷம் சொல்ல போனாராம். அவருக்கு முள் இருந்தா நடந்து போக முடியுமா? அவருக்கு கொடுக்கப்பட்ட முள் அது நோய் அல்ல. விளக்கம் இருக்குது, சத்திய விளக்கம் இருக்கிறது. சத்தியம் தெரியாத இடத்துல நம்ம பிசாசுக்கு என்ன செய்யப்பட்டிருப்போம்? அடிமையாக்கப்பட்டிருப்போம். நம்முடைய உரிமைகள் அங்கு அடிமையாக தான் என்ன செய்வோம்? இருப்போம். வசனம் தெளிவா சொல்லுது. அவருடைய வல்லமை வெளிப்படும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அதை இன்னொரு விதமாக என்ன நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காகவே அவர் நோயை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ ஜீவனை கொடுக்க வந்தேன், அது பரிபூர்ணப்பட வந்தேன்னு சொல்றாரு. திருடன் தான் எதை திருட வர்றா? சுகத்தை திருட வருகிறான், சமாதானத்தை திருட வருகிறான், ஆசீர்வாதத்தை திருட வருகிறான். நான் ஜீவனை கொடுக்க வந்தேன்னு சொல்றேன். தேவன் தான் நோயை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா சாத்தானும் தேவனும் டீலர்ஷிப் மாதிரி டீல் பண்ற மாதிரி இருக்கும். நீ நோயை கொடு, நான் சுகத்தை கொடுக்குறேன்னு சொல்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை. தேவனோட ஒரு பெயர் என்ன அப்படின்னா யெகோவா ராஃபா. யெகோவா ராஃபா அப்படின்னா என்ன தெரியுமா? சுகம் தரும் தெய்வம். அவருடைய இயல்பே என்னதுதான்? சுகம் தரும் தெய்வம் தான். நோய் தரும் தெய்வம் எங்கேயும் என்ன செய்யப்படல, சொல்லப்படல. அவர் நோயை கொடுத்து சுகத்தை கொடுப்பவர் அல்ல. நம்ம விழுந்து போன உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம அறிந்தோ அறியாமலோ ஒரு நோய் அங்கு வரும் பொழுது அதுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நோய் மாத்திரம் இல்லை, என்னவாக இருந்தாலும் சரி. இங்க ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, வாசிக்கலாம். ஏசாயா 50:7 முதல். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். என்னை நீதிமான் ஆக்குகிறவர்
சமீபமாய் இருக்கிறார். என்னோடே வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக. யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல பழசாவார்கள். பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். எப்ப வெட்கப்பட மாட்டோம்? கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை நான் அறிந்திருக்கும் பொழுது. கர்த்தர் உங்களுக்கு துணை செய்கிறாரா இல்லையா? உங்க பிரச்சனை உங்களுக்கு எதிரா இருக்கலாம், சத்தியத்தின்படி உங்களுக்கு அவர் துணை செய்கிறவராக இருக்கிறார், உங்களுக்கு சகாயராக இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு சகாயம் வருகிறது. ஆனா உங்களுடைய கண்கள் எதை பார்க்கிறது? உங்கள் நம்பிக்கை எதை நோக்கி இருக்கிறது? அவர் உங்களுக்கு துணை செய்கிறவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? எப்ப அறிந்து கொள்வோம்? அவர் என்னோட சைட்ல தான் நிற்கிறார், எனக்காக அவர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறது எப்ப தெரியும்? சத்தியத்தை தெரிந்து கொள்ளும் போதுதான் தெரியும். விசுவாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு வெளியில இருந்து வர்றது கிடையாது, உங்களுக்கு உள்ள இருந்து வர்றது. விசுவாசம் அப்படிங்கிறது உங்க உணர்ச்சி கிடையாது. உங்க உணர்வுகள் எல்லாம் தேவன் எங்கே என்றுதான் என்ன செய்யும்? கேட்கும். தேவன் என் சார்பில நின்று கொண்டிருந்தால், தேவன் எனக்காக நின்று கொண்டிருந்தால், சூழ்நிலைகள்ல எங்கேயும் தெரியலையே, இப்படிதான் உங்க உணர்வுகள் என்ன செய்யும்? சொல்லும். ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க, கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். அதனால நான் அழுந்து புலம்புறது இல்லை. ஏன் நமக்கு அழுகையும் புலம்பலும் வருது? ஏன் நமக்கு சோர்வு வருது? ஏன் நமக்கு பாரம் நம்மை அமிழ்த்துகிறது? அவர் எனக்கு துணை செய்கிறார் என்பதை நம்ம இன்னும் என்ன செய்யல? அறிந்து கொள்ளல. அடுத்த வசனம் பாருங்க, என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார். இன்றைக்கு நாம எப்படிப்பட்ட உடன்படிக்கையில் இருக்கிறோம் தெரியுமா? கிறிஸ்துவே உங்களுடைய நீதியாய் இருக்கிறார். உங்களை நீதிமான் ஆக்குகிறவர் இல்ல, உங்களை நீதிமான் ஆக்கியவர் எங்க இருக்கிறாரா? சமீபமா இல்ல, எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள் இருக்கிறார். நீதிமான் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய இயல்பு, அவர் பக்கத்துல போகக்கூடிய தகுதி. அவர் சொல்றாரு இல்லையா, உங்களுக்கு ஏற்ற சமயத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அந்த இரக்கத்தை பெறவும் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் நீங்க தைரியமா யார்கிட்ட வாங்க? கிருபாசன தண்டைக்கு வாங்க. இந்த ஏற்ற சமயங்கிறது உங்களுடைய தேவைகளுக்கு மத்தியில, அது உங்களுக்கு ஆலோசனையா இருக்கலாம், உங்களுக்கு வழி நடத்துதலா இருக்கலாம், அது பலமா இருக்கலாம், அது கிருபையா இருக்கலாம், தயவா இருக்கலாம், அன்பா இருக்கலாம், ஆறுதலா இருக்கலாம், அடைக்கலமா இருக்கலாம், புகலிடமா இருக்கலாம், கேடகமா இருக்கலாம், உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம், ஞானமா இருக்கலாம். எந்த சமயமா இருந்தாலும், எந்த தேவையா இருந்தாலும் ஏற்ற சமயத்துல இரக்கத்தை பெறதுக்கு நீங்க எப்படி வாங்க? தைரியமா வாங்க. எனக்கு கிடைக்குமா? கிடைக்காதா? எனக்கு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? என்னால பெற முடியுமா? முடியாதா? இதுல நான் பாப்பேனா? பார்க்க மாட்டேனா? இப்படி எல்லாம் இல்ல. என்ன செய்யணுமா? தைரியமா போகணும். ஏன்னா கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார், கிறிஸ்துவே எனது தகுதியாய் இருக்கிறார், கிறிஸ்துவே எனது நீதியாய் இருக்கிறார். நான் எவ்வளவு பைபிள் வாசிச்சேங்கிறது இல்ல, என்னோட நீதி அது இல்ல. எத்தனை முறை நான் ஆலயத்துக்கு போனேன் அது இல்ல, எத்தனை பைபிள் டெஸ்ட் நான் எழுதினேன்னு இல்ல, எத்தனை வருஷம் நான் ஊழியம் செஞ்சேன் அது இல்ல, எத்தனை பேருக்கு அன்னதானம் கொடுத்தேன் அது இல்ல, எத்தனை நன்கொடை நான் கொடுத்தேன், எத்தனை தசம பாகம் கொடுத்தேன், எத்தனை மீட்டிங் நான் நடத்தினேன், இது என் தகுதி அல்ல, கிறிஸ்துவே நமது தகுதி. நம்ம இந்த தகுதியில தேட போய்தான் நமக்கு அந்த நிச்சயம் வரல. நான் இன்னைக்கு பைபிள் வாசிக்கலையே, நான் இன்னைக்கு 1 மணி நேரம் ஜெபிக்கலையே, அவர்கிட்ட அழுது புலம்பி எனக்கு மாதங்கள் ஆகிவிட்டதே,
என் ஜெபம் கேட்கப்படுமா? அங்க சந்தேகம் எப்ப வருது? அந்த தகுதிய நம்மில் தேடும் பொழுது. அந்த தகுதியை எங்க தேடிக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம கிட்ட தேடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம செயல்கள்ல தேடிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுடைய தகுதி உங்கள் செயல்கள் அல்ல, உங்களுடைய தகுதி கிறிஸ்து. நீங்க கிறிஸ்துங்கிறத காமிச்சுக்கிட்டு தேவன் கிட்ட என்ன செய்யலாம்? தைரியமா போகலாம், தைரியமா போகலாம். எனக்கு இந்த இடத்துல இது தேவை என்று நீர் அறிந்திருக்கிறீரப்பா. எனக்கு நீங்க துணை செய்கிறவராய் இருக்கிறீர். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் என்னை நீர் நீதிமானாக்கி இருக்கிறீர். எனக்கு எதிராக நிற்பவர் யார்? உங்களுக்கு எதிராக எந்த நோய் நிற்க முடியும்? எந்த ரிப்போர்ட் இருக்க முடியும்? நாங்க நிறைய சாட்சிகளை பார்க்கிறோம். நான் தியாலஜியா நாங்க சொல்லி கொடுக்கல. இது ஒரு உயிருள்ள சாட்சி. டாக்டர் ரிப்போர்ட் நீங்க எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. சூழ்நிலைகள், மரித்து போன சூழ்நிலைகள், கையில எதுவுமே இல்ல, குடும்பம் பிரிந்திருக்கிறது. ஒவ்வொரு மரித்து போன சூழ்நிலையிலையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய வாழ்வையும் அவருடைய அற்புதத்தையும் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். டாக்டர் ரிப்போர்ட் ஃபைனல் கிடையாது. உங்க கூட இருக்கிறவங்க சொல்றது ஃபைனல் கிடையாது. உங்க உணர்வுகள் சொல்றது ஃபைனல் கிடையாது. நீங்க பாக்குறது ஃபைனல் கிடையாது. அவருடைய வார்த்தையே ஃபைனல். இத விசுவாசிக்க நீங்க தயாரா இருக்கிறீங்களா? உங்களை மகிமைப்பட அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். 8வது வசனம். என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார். என்னோடே வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக. யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். எவ்வளவு ஒரு தைரியமான ஒரு வார்த்தை பாருங்களேன். யாரு எதிரா இருக்கிறீங்க? என்கிட்ட வா. சூழ்நிலையை பார்த்து என்ன சொல்றாரு? என்கிட்ட வா. அந்த சூழ்நிலையை பார்த்து என்கிட்ட வா நம்ம சொல்ல முடியுதா? ஏன் சொல்ல முடியல? என்னோடு இருப்பவர், எனக்குள் இருப்பவர் யார் என்பதை நம்ம இன்னும் என்ன செய்யல? அறிந்து கொள்ளல. நான் ரொம்ப அட்மையர் பண்ற ஒரு மேன் ஆஃப் காட் யாருன்னா பவுல் தான். அவர் சொல்றாரு, என்னோட பலவீனத்துல அவருடைய பலம் பூர்ணமா விளங்குது. அது ஒரு டிரான்ஸ்லேஷன்ல எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, என்னோட பலவீனத்துல கிறிஸ்துவின் வல்லமையின் ஆழத்தை நான் பார்க்கிறேன். பலவீனத்துல என்ன செய்யறாரா? அவர் அடிச்சு ரத்தம் வருகிற வரைக்கும் அடிச்சு சிறைச்சாலையில தூக்கி போட்டிருக்கிறாங்க. அதுல கை உடைஞ்சுதா கால் உடைஞ்சுதான்னு தெரியல, எதுல ரத்தம் வந்ததுன்னு தெரியல. எனக்கு ரத்தம் வருகிறதேங்கிறது அவருக்கு இல்ல, அங்க உடைஞ்சதை அவர் பார்க்கல. நான் சுவிசேஷம் தானே அறிவித்தேன், எனக்கு ஏன் இந்த நிலைமைன்னு சொல்லி அவர் புலம்பல, அங்க புகார் சொல்லல, தேவனை குற்றப்படுத்தல. அந்த பிரச்சனைக்கு மத்தியில கிறிஸ்துவின் வல்லமையின் ஆழத்தை அவர் பார்க்கிறார். அதனாலதான் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போவதில்லை. அந்த பிரச்சனையை பார்த்து நீ வா சொல்றாரு, என்கிட்ட வா. ஏன்னா நான் யார் என்பது எனக்கு தெரியும். என்னை நீதிமான் ஆக்கினவர் யார் என்பது தெரியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த பிரச்சனையில நான் தோத்து போக போறது இல்லை என்பது தெரிந்தால்தான் எதிராளி வரட்டும்ங்கிற ஒரு தைரியம் நமக்கு வரும். இல்ல, ஒரு பிரச்சனையில நம்ம எப்ப கவலைப்படாம இருப்போம் அப்படின்னு சொன்னா, அது ஒரு பிரச்சனையே இல்ல, அதை நான் ஜெயிச்சிருவேன் தெரிஞ்சாதான் நமக்கு என்ன வராது? கவலை வராது. இல்லையா? வசனம் அப்படிதான் சொல்லுது. என்னை நீதிமானாக்கினவர் எனக்குள் இருக்கிறார். யார் எனக்கு எதிராக இருக்க முடியும்? அவன் என்னிடத்தில் வரட்டும். அதுதான் தேவன் மகிமைப்படுற இடம். அததான் இயேசு கிறிஸ்து செய்தார். யார பார்த்தாலும் நீ வா, எழுந்து நட, உன் கண்களை தர, உன் காலை நீ எடுத்து வை, உன் படுக்கை எடுத்துக்கிட்டு போ. தேவனுடைய நாமம் என்ன செஞ்சது? மகிமைப்பட்டது. அவருடைய வல்லமை வெளிப்படும் போது, உங்க வாழ்க்கையில அவருடைய வல்லமை வெளிப்படும் போது அவருடைய நாமம் மகிமைப்படும். நம்ம இந்த உலக அடையாளத்தோட இருப்பது அவரை மகிமைப்படுத்தாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து அவருடைய இயல்பும் வாழ்வும் நம்மில் வெளிப்படும் போது அவருடைய நாமம் மகிமைப்படும். வாசிக்கலாம்.
யோவான் 17:4. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். அங்க இயேசு கிறிஸ்து சொல்றார் பாருங்க, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு இல்லையா? தேவனை நாம மகிமைப்படுத்துறதுக்கு நமக்கு இங்க வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுகிறோம் இல்லையா? நம்ம முதல்ல பார்த்தது, நம்ம வாழ்க்கையில அவருடைய வல்லமை, அவருடைய வாழ்வெல்லாம் வெளிப்படுறதுக்கு அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? காத்து கொண்டிருக்கிறார். அதுலதான் அவருடைய நாமம் மகிமைப்படும். இங்க மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கலாம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். இயேசு கிறிஸ்து இப்படிதான் தேவனுடைய நாமத்தை என்ன செஞ்சாரா? மகிமைப்படுத்தினாரா. அவருடைய கிரியை, அவர் என்ன சித்தம் வைத்திருந்தாரோ அந்த சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார், அதை செய்து முடித்தார். இதுதான் தேவனுடைய நாமம் மகிமைப்படுற இடம். நம்முடைய வாழ்க்கையிலையும் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது. அவருக்கு சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறதுனா என்ன? எனக்கு அவர் சித்தம் என்னன்னு தெரியலையே, நீங்க அதை யோசிக்கவே வேண்டாம். அவருடைய வார்த்தையை அறிந்து கொள்றதுதான். அவருடைய வார்த்தையினால உங்க இருதயத்தை நிரப்புறதுதான். உங்க சிந்தனையில நீங்க தியானிக்கிறது தான். இதை செய்யும் பொழுதே நீ வலப்புறமோ இடப்புறமோ சாயாத படிக்கு நீ போகிற பாதை இதுவே என்று உங்களுக்குள் இருந்து கேட்கும் குரலை உங்களால என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். நீங்க யார்கிட்டையும் போய் எனக்கு ஜெபிச்சு அவரை என்ன சொன்னாரு நீங்க என்ன செய்ய வேண்டாம், கேட்க வேண்டாம். அந்த குரல் உங்ககிட்ட பேசும். நீங்க நிக்கிற இடத்தை அடையாளப்படுத்தும். உங்க நம்பிக்கை எதுல இருக்குங்கிறத உங்களுக்கு அதை பிரித்து காண்பிக்கும். நீங்க மாற வேண்டிய இடங்கள் அது சுட்டி காண்பிக்கும். அவருடைய சித்தம் என்ன என்பதை உணர்த்தும். அவர் குரலுக்கு உங்களை நீங்க அர்ப்பணிக்கணும். அதை நீங்க கேட்டு அதுக்கு நீங்க கீழ்ப்படியாம போனீர்கள் என்றால் அதுக்கு உணர்வு இல்லாத இடத்துக்கு நம்ம போயிருவோம். விசுவாசிகளோட நிலைமை இன்றைக்கு அப்படிதான் இருக்குது. அவர் பேசாம இல்ல, அவர் பேசின குரலுக்கு நம்ம என்ன செய்யணும்? செவி சாட்சி கீழ்ப்படியணும். அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு நம்ம கீழ்ப்படியதான் அந்த குரலுக்கு நம்ம உணர்வு உள்ளவர்களாக இருக்க முடியும். அந்த வழி நடத்துதல அதிகமா பார்க்க முடியும். 1 to 1 பிள்ளைகள் தாய்ங்கிற உறவை காட்டிலையும் நண்பர்கள் உறவை காட்டிலும் விசுவாசியும் கிறிஸ்துவும் உறவு ரொம்ப அற்புதமான ஒரு உறவு. இத நீங்க அனுபவிச்சு பாருங்க. மனிதர்களிடம் உங்களுக்கு எதிர்பார்ப்பு வராது. ஏன் இவங்க எனக்கு செய்யல, ஏன் அன்பு காட்டல, வராது. உங்களோட வாழ்க்கை துணையையே உங்களால கிறிஸ்துவின் மூலம் அன்பு செய்ய முடியும். நீங்க உங்க அன்புல அன்பு செய்ய போய் தான் உங்களுக்கு அங்க பிரச்சனை வருது, அந்த எதிர்பார்ப்பு வருது, அங்க ஏமாற்றம் வருது, அங்க சண்டை வருது, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை என்ன செய்யுது வருது. கிறிஸ்துவின் மூலம் நீங்க அன்பு செய்யுங்க. நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க, அந்த லவ்வ உங்களால கொடுக்க முடியும். அந்த அன்பை நீங்க அங்க கொடுக்கும் பொழுது அந்த வாழ்க்கை துணை உங்களை பார்க்க மாட்டாங்க, கிறிஸ்துவை பார்ப்பார்கள். இப்படிதான் நம்ம வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுலதான் தேவனுடைய நாம மகிமைப்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு தேவனை அறிந்து கொண்ட ஒரு விசுவாசி ஒரு திருமணம் செஞ்சிருந்தாங்களாம். அவர் தேவனை அறியாத ஒருத்தர். ஒரு வாரம் கழித்து இவங்க கிறிஸ்துவை குறிச்சு அவங்க சொல்றாங்க. சொல்லும் போது அவர் சொன்னது என்ன அப்படின்னா, கிறிஸ்துவை குறிச்சு நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். ஒரு வாரமாக கிறிஸ்துவோடு பேசினேன், கிறிஸ்துவோடு சாப்பிட்டேன், கிறிஸ்துவோடு தூங்கினேன், கிறிஸ்துவை நான் என்ன செஞ்சேன் பார்த்தேன். அவரை ஏற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்? உங்க வாழ்க்கை துணையை ரட்சித்துக் கொள்வதற்கான வழி இதுதான். நீங்க பிரசங்கம் பண்றது இல்ல. நான் கேட்கிற சத்தியத்தை நீங்களும் கேளுங்க. என் வேலை மிச்சம் நீங்க என்ன செய்ய முடியாது, நினைக்க முடியாது. உங்க கணவனோ மனைவியோ நீங்க பிரசங்கம் பண்ணி என்ன செய்ய மாட்டாங்க, மாற மாட்டாங்க. உங்க வாழ்க்கையில தேவனை பார்க்கும் போது, கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது, அதுல தேவனுடைய நாமம் என்ன செய்யும், மகிமைப்படும்.
அவருடைய வாழ்வை நீங்கள் வெளிப்படுத்தும் போது, அவருடைய சித்தத்துக்கு நீங்க உங்களை அர்ப்பணிக்கிறதுல அவருடைய நாமம் மகிமைப்படும். அவருடைய இயல்பை நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது, இதெல்லாம் தேவனுடைய நாமம் மகிமைப்படுற இடங்கள். அநேக இடங்கள்ல பார்க்க முடியும். நான் நிறைய பேர் சொல்றத நான் கேட்டிருக்கிறேன். கிறிஸ்தவன்னு சொல்றாங்க, அவங்க விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. விசுவாசின்னு சொல்றாங்க, ஏன் இவ்வளவு கோபம் உங்களுக்கு வருது? அப்போ புற ஜாதிகளுக்கு கிறிஸ்தவர்கள் கிட்ட என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? விட்டு கொடுக்க வேண்டும், அன்பை காண்பிக்க வேண்டும், கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். ஏன் எங்க தேவனுடைய நாமம் மகிமைப்படல? புற ஜாதிகளுக்கும் நமக்கும் என்ன இல்ல? வித்தியாசமே இல்ல. நம்ம சபையும் அப்படிதான் இருக்குது. ஒரு விஷயம்னா போலீஸ கொண்டு வந்து வச்சுதான் அது என்ன செய்யுது? நடக்குது. அப்போ அங்க எப்படி சாட்சி வரும்? எப்படி தேவனுடைய நாமம் அங்க மகிமைப்படும்? நமக்கும் ஒரு வழக்குனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம். ஏன் நமக்குள்ளே தீர்த்து கொள்ள முடியவில்லை? தேவனுடைய நாமம் அங்க என்ன செய்யல? மகிமைப்படல. அதனாலதான் கிறிஸ்து அறியப்படாதவராக இருக்கிறார். கிறிஸ்துவை நாம் அறிவிக்கிறோம். ஏன் அவர் அறியப்படாதவராக இருக்கிறார்? ஏன் தேவனுடைய நாமம் மகிமைப்படல? அவருடைய வாழ்வும் அவருடைய இயல்பும் நம்ம மூலம் இன்னும் என்ன செய்யப்படல? வெளிப்படுத்தப்படல. கிறிஸ்துவை நம்ம மறைச்சு வச்சிருக்கிறோம். ஒரு ரூமுக்குள்ள போட்டு என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்? பூட்டி வச்சிருக்கிறோம். உலகத்தையே படைத்தவரை என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்? பூட்டி வச்சிருக்கிறோம். இதை நினைச்சு பார்க்க இவ்வளவு கொடூரமா இருக்கு இல்லையா? அவர் எல்லார்கிட்டையும் செயல்பட உங்களுக்குள்ள காத்துக்கிட்டு இருக்கிறாரு. மகிமைப்பட காத்துக்கிட்டு இருக்கிறாரு. யார் என்னை வெளிப்படுத்துவார்? நீ என்னை வெளிப்படுத்துவாயா? நீ என்னை வெளிப்படுத்துவாயா? உன்னை அர்ப்பணிப்பாயா? என் சித்தத்துக்கு நீ இடம் கொடுப்பாயா? ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யோவான் 15:7 வாசிக்கலாம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், என் ஜெபம் ஏன் கேட்கப்படல அப்படிங்கிற இடத்துக்கே நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வரமாட்டோம். என்ன செய்வோமா? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இயல்பாகவே அந்த வாழ்வு வெளிப்பட ஆரம்பிச்சிடும். இது நடக்குமா நடக்காதாங்கிற இடத்துக்கே போக மாட்டோம். அந்த இடம் இயேசுவின் நாமம் சொல்லி கேட்டிருந்தோம்னா அந்த இடம் என்ன செய்யும்? நடக்கும். அது தேவனுடைய சித்தம் இல்லை என்று நமக்கு தெரிந்ததுன்னா நமக்கே அந்த ஆசை என்ன செய்யாது? இருக்காது. ஏன்னா அவர் வார்த்தை என்னில் நிலைத்திருக்கும் பொழுது அவருக்கு சித்தம் இல்லாதது மேல நமக்கு என்ன வராது? விருப்பம் வராது, ஆசை வராது. எப்படி ஒரு வாழ்வு அமைச்சிருக்கிறார் பாருங்களேன். அடுத்த வசனம் என்ன சொல்லி பாருங்க, 8வது வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். எப்பொழுது பிதா மகிமைப்படுறாரா? மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுது. அப்பொழுதுதான் எனக்கும் என்ன செய்வீங்க? சீஷராக இருப்பீர்கள். மிகுந்த கனினா என்ன? அன்புங்கிற கனி, பரிசுத்தம்ங்கிற கனி, நீதிங்கிற கனி, பொறுமைங்கிற கனி. கலாத்தியர் 5 சொல்லப்பட்டிருக்கு. தயவு, இரக்கம், சாந்தம், இச்சையடக்கம், விசுவாசம். இந்த கனிகள் எல்லாம் உங்களிடத்துல மிகுந்த கனி. கனி கொடுக்கறதுலயே ஒரு கனியும் கொடுக்கலாம், மிகுந்த கனியும் என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். இந்த அதிகாரமே ரொம்ப அழகா இருக்கும், நீங்க தியானிச்சு பார்க்கலாம். ஒரு கனியும் நம்மளால கொடுக்க முடியும், மிகுந்த கனியும் என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிற இடத்துக்கு வரும்போது பிதா உங்களை என்ன செய்வாரா? மகிமைப்படுவார். ஒரு கனி செடியில இருக்காது, எதுல இருக்கும்? கொடியில தான் இருக்கும். அந்த கொடி கனி கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? செடியோட இணைஞ்சிருக்கணும். அந்த கனி கொடுக்கிற நேரம் மட்டும் போய் இணைஞ்சிருந்தா போதுமா? இல்ல, எப்பொழுதும் எப்பொழுதும் அது இணைஞ்சிருந்தாதான் அந்த கனி அதுல என்ன செய்யும்? உருவாகும்.
அந்த எனர்ஜி இல்லாம அது ஒடிச்சு அது பக்கத்திலே வைத்திருந்தால் கூட அதால என்ன செய்ய முடியாது, கனி கொடுக்க முடியாது. இன்றைக்கு நாம என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, இத பக்கத்திலே என்ன செஞ்சிருக்கிறோம், வச்சிருக்கிறோம். தலையணைக்கு கீழே, கார்ல, டேபிள் மேல, படுக்கையில, பக்கத்துல, எல்லா பக்கமும் இது என்ன செய்யுது, இருக்குது. இதை இப்படிதான் என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம், பிடிச்சிருக்கு. இதெல்லாம் ஒட்டி வச்சிருக்கிறது, இணைந்திருப்பது அல்ல. இணைந்திருப்பதுங்கிறது வேற, ஒட்டி வச்சிருக்கிறதுங்கிறது வேற. அந்த ஒட்டி வச்சிருக்கிற இடத்துலதான் கனிகள் உருவாகும். இயல்பாகவே அந்த செடியில இருந்து அந்த ஆற்றலும் அந்த வல்லமையும் அந்த கொடிக்கு போய் அது பூவாகி அது காயாகி அது கனியாக என்ன செஞ்சிடும், மாறிடும். உங்கள கனியை உருவாக்குகிறது ஆவியானவருடைய வேலை. ஒட்டி இருக்கிறது மாத்திரம்தான் உங்களோட வேலை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு கொடி எப்பொழுதுமே நான் ஒட்டிக்கிட்டு எப்படி இருக்க முடியும், எனக்கு வேற வேலை இருக்குன்னு அது என்னைக்காவது சொல்லுமா? அதோட வேலையே என்னதுதான், ஒட்டி இருக்கிறது தான். அப்போ நீங்களும் நானும் மட்டும் எனக்கு வேலை இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒட்டி இல்லைன்னா அதுக்கு ஜீவன் இல்லை. இந்த சத்தியம் எனக்கு புரியும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்போ இத்தனை நாள் ஒட்டி இல்லாம எப்படி இருந்தோம், ஜீவன் இல்லாமல் இருந்தோம். அதனாலதான் இந்த பாரம், அதனாலதான் அந்த சுமை, அந்த கண்ணீர், அந்த பதட்டம். உலகம் ஒன்றை பார்த்து கவலைப்பட்டால் நம்ம கவலைப்பட அவசியமே இல்லை. உலகம் ஒன்றை பார்த்து பயந்து போனால் நாம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சில நாட்களுக்கு முன்னால் ஒரு பிரச்சனை குறிச்சு ஒருத்தங்க என்கிட்ட ஷேர் பண்ணும்போது எனக்கு சிரிப்பு வந்தது. அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஜாய்ஃபுல்லா ஒரு பதில சொல்லும் போது என் கணவர் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஒரு பிரச்சனைன்னு சொல்லும் போது சிரிக்காத, அது அவங்களுக்கு எப்படி இருக்கும், கஷ்டமா இருக்கும். நீ அவருக்குள்ள இருக்கிறதுனால உனக்கு என்ன இல்லை, பயம் இல்லை. ஆனா அவங்க அந்த பயத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அதே பிரச்சனையில தான் நானும் நின்னுகிட்டு இருக்கிறேன். ஆனா எனக்கு என்ன வரல, பயம் வரல. ஏன் பயம் வரல? நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், என்னை நீதிமான் ஆக்கினவர் எனக்குள் இருக்கிறார். இந்த எதிராளி என்கிட்ட வரட்டும், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் என்ன செய்யறேன், அறிந்திருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. இதை நான் அறிந்திருப்பதினால் எனக்கு அங்க என்ன இல்லை, பயம் இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்பட விரும்புகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே, உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி, ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களை நீர் இஸ்ரவேலாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர், எருசலேமாக நீர் பார்க்கிறீர். உம்முடைய பிள்ளையாக எங்களை நீர் மாற்றி இருக்கிறீர். ஆவியில் மறுபடியும் பிறக்கும் பொழுது நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாங்கள் பிறந்திருக்கிறோம். இந்த கிருபையை எங்களுக்கு நீர் அழித்திருக்கிறீரப்பா, நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, உம்முடைய கிருபைக்காக, அளவற்ற கிருபை. உம்முடைய அன்பின் பெயரினால் இந்த கிருபையை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். எங்களில் மகிமைப்பட நீர் காத்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த, உம்முடைய இயல்பை வெளிப்படுத்த, உம்முடைய வாழ்வை நீர் வெளிப்படுத்த நீர் காத்து கொண்டிருக்கிறீர். என்ற சத்தியத்திற்காய் நன்றி அப்பா. எங்களை நீர் மகிமைப்பட விரும்புகிறீர். நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பிரச்சனைகள்ல தோத்து போறது உங்களுடைய விருப்பம் அல்ல. அதுல நாங்க மேற்கொள்ளுவதே உம்மை மகிமைப்படுத்துகிறது. எங்கள் சார்பில் நீர் துணை செய்கிறவராக நிற்கிறீர். எங்களை நீர் நீதிமானாக்கி இருக்கிறீர். எங்களை ஆக்கணைக்குள்ளாக தீர்ப்பவர் யார்? எந்த பிரச்சனை எங்களை மேற்கொள்ள முடியும்? உடைய வாழ்வும் வல்லமையும் காத்து கொண்டிருக்கிறது என்ற சத்தியத்திற்காய் நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். தாயின் கருவில் உருவாகும் பொழுதே அப்பா உங்களுடைய நாமத்தை நீர் பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறீர். உடைய கரத்தின் கிரியையினால மறைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறீரப்பா. உடைய திட்டத்திற்காய் நீர் உருவாக்கி கொண்டிருக்கிறீர். உடைய அம்பரா துணியினால மூடி வைத்து அப்பா நீர் உருவாக்கி கொண்டிருக்கிறீர். உடைய சித்தம் அவர்களில் நிறைவேற அப்பா அர்ப்பணிக்கிறோம். முழுமையாக எங்களை அர்ப்பணிக்கிறோம்.
மிகுந்த கனிகளை உருவாக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவனுடைய நாமம் எங்களில் மகிமைப்பட எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், முற்றிலுமா அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. உடைய கிருபை வழி நடத்துவதாக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். அவங்க வாழ்க்கையில, அவங்க சரீரத்துல என்ன என்ன தடைகள் இருக்கிறதோ, பாவ சாப கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கட்டும். தடைகளை நீக்கி போடுகிற ஜெய கிறிஸ்து முன் செல்கிறதற்காக நன்றி. மலைகள் எல்லாம் வழிகளாக மாறியதற்காய் நன்றி. அவங்க பாதைகள் உயர்த்தப்பட்டதற்காய் நன்றி. அவங்க கையின் பிரயாசங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டதற்காய் நன்றி. அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காய் நன்றி. உடைய ஐஸ்வர்யத்திலிருந்து அவங்க தேவைகளை நீர் சந்தித்ததற்காய் நன்றி அப்பா. அவங்க வாளாகாமல் தலையாக்கினதற்காய் நன்றி. கீழாகாமல் மேலாக்கினதற்காய் நன்றி. அவர்களை ஆசீர்வாதமாய் நீர் மாற்றியதற்காய் நன்றி அப்பா. அநேக ஜாதிகளுக்கு நீர் ஒளியாய் மாற்றுகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவ அன்பு, தேவ வாழ்வு, தேவ சமாதானம், தேவ சுகம் ஒவ்வொருவரது இருதயம் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக் கொள்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.